தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி. அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய நட்சத்திரம் தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மாதிரி கணக்கு. அடுத்தது பூசம் சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாருக்கு அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது, அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும் குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில் புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளா மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.
அன்புக்கு அன்பான கடகராசி அன்பர்களே, கடக லக்னக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி இதை லக்னமாக வச்சு சொன்னாலும் சரி, ராசியாக வச்சு சொன்னாலும் சரி, ஆக மொத்தம் இந்த ராசியில் உட்காரக்கூடிய குரு, உச்சகதியில் உட்காரக்கூடிய குரு, எப்போவுமே ஜென்ம குரு அப்படின்னா உட்கார இடம் புண்ணியம் நல்லதாக மாறுது. பார்க்கக்கூடிய இடம் பார்த்தா கரெக்டாக அதனுடைய திரிகோணஸ்தானமாக தான் வரும். ஏன்னா குரு எப்பவுமே திரிகோண பார்வை, கேந்திர பார்வை, இது ரெண்டுமே உண்டானது. 5, 7, 9, 5 திரிகோணம், 9 திரிகோணம் லக்கணத்திலையும் நல்லது. 7 கேந்திரம், 4 கேந்திரம், ஆனால் அதோட உயர்வு 7 கேந்திரம், 10 கேந்திரம். ஆனால் குரு பார்வை 7ஆம் இடத்து கேந்திரமாக 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த வீட்டில் யார் வராங்களோ அவங்கள பொறுத்து இந்த அமல யோகம், சாமர யோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ 10ல் ஜாதக ரீதியாக ஒருத்தருடைய அடிப்படை ஜாதகத்தில் 10ல் சுபகிரகம் இருந்தால் அது அமல யோகம், சாமர யோகம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு புதன்னால உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன் புதனு? அவர் 12-3க்கு அதிபதியாக வரப்போறார் இருக்கக்கூடியவர். அவர் முறையே 6, 8, 12 வரும்பொழுதெல்லாம் இந்த திட்டம் 1, திட்டம் 2 அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த திட்டம் 1, திட்டம் 2 உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது இந்த ரூம் போட்டு யோசிக்கிறது, பிளான் பண்ணி பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு புதன் ஒரு நல்ல ஒரு கிரகமாக இந்த குரு பெயர்ச்சியில் வேலை செய்யும். குரு பார்வை 5ஆம் இடத்தை விருச்சிகத்தை பார்க்கறது, அங்கே வரக்கூடிய கிரகங்கள் இந்த கோச்சார ரீதியாக மாசத்துக்கு புதன், சுக்கிரன், மற்ற கிரகங்கள், செவ்வாய் இதெல்லாம் வரும் பொழுது அந்த கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ணும். அடுத்தது 7ஆம் இடத்துல வரக்கூடிய மகரத்தில் உட்காரக்கூடிய, இப்போ தை மாதம் சூரியன் வருது, கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சிகத்துக்கு வருது. சூரியனால் உங்களுக்கு பெரிய நல்ல பல நல்ல பலன்கள் நடக்கும். அரசாங்கத்துக்கு மூலமாக, அதுவும் அரசியல்வாதி ஆகிட்டால் கேட்கவே வேண்டாம். எப்படியோ ஒரு வகையில் பணம் கொட்டும், ஆனால் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 9ஆம் பார்வையில் அங்கே பங்குனி மாதம் சூரியன் வரும் பொழுதும் அது இருக்கும். அதே போல் இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ குரு அதிசாரத்தில் போகும்பொழுது சிம்மத்துக்கு போயிட்டு சிம்மத்திலேயே வக்கரகதியாக இருந்து திரும்ப கடகத்துக்கு வக்கரகதியாக இருந்து இத்தனை கலாச்சார கச்சமுச்சா வேலையெல்லாம் பண்ணுவார் குரு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிலாக்ஸ் எது இதில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய அந்த முயற்சி நல்லா இருக்கும். உங்களுடைய குடும்பத்துக்காக, குழந்தை இருப்பவர்கள், மகன் மகளுக்காக என்ன செய்கிறீங்களோ அது சிறப்பாக இருக்கும். மனைவிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செய்யக்கூடிய உதவி சிறப்பாக இருக்கும். அனைத்து வயதுக்காரர்கள், குறிப்பாக 25 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. 48 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அது என்ன சார் 48க்கு போயிட்டீங்க? அதாவது இது வரைக்கும் லிவிங் கதராக இருக்கிறவங்க, இந்த கெட்டுக்கதராக இருக்கிறவங்க, ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இனி தாலி கட்டி நடத்தலாம். இல்லை இவங்க மூலமாக தினம் சண்டை நடந்திருக்கு, இவங்க வேண்டாம், புதுசாக நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே டிபேட்டில் பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதானமாகி நேரில். எப்போவுமே ஒரு விஷயம் இந்த கடகராசிக்கு மட்டும் எப்படின்னா, தன்னுடைய மனசே தவறு செய்ய தூண்டும். மற்ற ராசிக்கெல்லாம் அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராசிக்கு மட்டும் எப்படின்னா, தன்னுடைய எண்ணம் செயலே தனக்கு தவறான செயல்களை செய்ய தூண்டும். அதில் தான் நிறைய விவாகரத்து போகிறது, நிறையா பஞ்சாயத்து வைக்கிறது,
திடீர்னு சேர்றது, திடீர்னு சேராமல் போகிறது, அடுத்தவங்ககிட்ட ஒரு ஒப்பு கேட்கறது, அவங்க வந்து அதுக்கு ஏதாவது சொன்னால் உடனே அதை பெருசாக எடுத்துக்காம தனக்கு உண்டான விஷயத்தை மட்டும் பார்க்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய மனதளவில் எண்ணங்கள் செயல்கள் கெட்டு போய் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ராசி. அது எந்த குரு பயிற்சியும் எந்த சனி பயிற்சியும் எந்த ராகு பயிற்சியும் கேட்காது. அடிப்படையிலேருந்து முதல்ல மாறணும். நல்லதுன்னு தெரிஞ்சுன்னா அதில் காலை இறங்கிடணும், கெட்டதுன்னு தெரிஞ்சுன்னா அதை விட்டு ஒழிச்சிடணும். இது மனம் சம்பந்தப்பட்ட ராசி, எண்ணம் சம்பந்தப்பட்ட ராசி. சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம். நெருப்பையே கையில் எடுத்து கையில் வச்சுட்டு விளையாடலாம், சமாளிக்க தைரியம் இருக்கு. இல்லைன்னா நெருப்பை பார்த்தா பயம்தான், தள்ளி தூரம் வரும். இது அதனால தான் இது 48 வயசு வரைக்கும் இது நான் சொல்றது. உத்தியோகம் இதுவரை சின்ன சின்னதாக உத்தியோகம் செய்து வந்த அத்தனை பேர்களுக்கும் நிரந்தரமான நல்ல பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கும். வாங்கின கடனை அடைப்பதற்குண்டான நேரம். ஆனால் தீய பழக்க வழக்கங்களை தொட்டு இதுவரை அனுபவித்து வந்த அத்துணை ஆண்களும் 60 வயது வரை அந்த பழக்க வழக்கத்தில் இருந்த அத்தனை ஆண்களும் இனி திருந்த போவது இல்லை. பர்மனண்ட் பேசிக்காக குரு வந்து உங்களுக்கு அருளாசி கொடுத்துருவார். அதனால் இந்த குரு அதிசாரத்தில் வரும்பொழுதோ வக்கரகதியில் வரும்பொழுதோ, அதாவது கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 3 மாதத்துக்குள்ள நீங்கள் நல்லவர்களாக மாறிட்டாலும் சரி, நல்லவர்களாக அடுத்தவர்கள் அவர்களை மாற்றிட்டாலும் சரி, பிழைத்துக் கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு 55 வயது, அதாவது 1975 70 to 75க்குள்ள பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கிற கட்டம் போதாதுன்னு மருத்துவ கட்டமெல்லாம் வரும். தொழிலை மன ரீதியாக செய்யக்கூடாது. அடுத்தவர்கள் கையை எதிர்பார்த்து தான் வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். என்ன சார் குரு பயிற்சி, பரிகார ராசி தான் இது. ஏன்னா குரு உச்சத்தில் உட்காந்து ஏற்கனவே நீங்கள் பட்ட கட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட்டப்பட வைக்கும். ஆனால் நான் சொல்கிறது இந்த தீய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் டீட்டோலராக இருந்தால், ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்தால், இல்லை எப்பப்போ நமக்கு தேவையான விஷயங்களும் போது தேவையான விஷயத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கட்டம் என்பது கடவுள் தேடி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கறது அல்ல, நம்மளே போய் தேடிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு காத்தால ஒருத்தர் எழுந்திருப்பார், 5 மணிக்கு எழுந்திருப்பார், நல்லா குளிச்சுட்டு உடனே அதாவது வாக்கிங் போவார், குளிப்பார், சாமி கும்பிடுவார், கோவிலுக்கு போவார். கோவில் திறக்கும் போதெல்லாம் முதலாக நின்று சாமி கும்பிடுவார். 9 மணிக்கு வேலைக்கு போகணும், போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடைக்கு போயிட்டு வேலைக்கு போவார். இல்லைன்னா ஒரு 11 மணிக்கு மேலே தான் வேலைக்கு போவார். அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு தான் வேலைக்கு போவார். அது நல்லது, இது கெட்டது. அதனால் இதை விட்டொழிந்தால் அந்த நல்லது உங்களுக்கு நல்லதாகவே மாற்றும். இதை நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அதை கடைப்பிடிக்கும். அம்மாவனுடைய உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை தேவை. மற்றபடி வியாபாரத்தில், தொழிலில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மாறுதலாக இருக்கும், உத்தியோகம் மாறுதலாக இருக்கும். சின்ன சின்ன உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரிய உத்தியோகத்துக்கு போவீங்க. ஏதோ கையில் இருக்கிற காசை வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. மனைவி கணவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய மனைவியே உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, குழந்தைகளும் உதவி பண்ணாது. முதலே இருக்கும் ஏரியிலே விழுந்த ஒரு மனிதன் போல தான் நீங்கள் இருக்கணும். தப்பிச்சு வர்றது அதிர்ஷ்டம். இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன்னா
இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு, பார்த்துக்கங்க. இது பல பேர் இருக்காங்க, பல பேர்த்துக்காக நான் சொல்றேன். இதை கேட்டுட்டு ஒரு 10 பேராவது நல்ல முறையில் திருந்திட்டா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அருமையாக இருக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். ஓடி ஓடி போய் வியாபாரத்தை செய்யணும், வேலையை செய்யணும், சம்பளம் வாங்கணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்க்கறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளையும் குரு கொடுக்குறார். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வயதுக்காரர்களும் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் மட்டும்தான் இருக்கணும். சிவகடாட்சம், பெருமாள் கடாட்சம், முருகர் கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்க சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல்.